கிரிக்கெட்டில் பல பிளேயர்ஸ் பல ரெக்கார்டுகளை வச்சிருப்பாங்க. ஆனால் சச்சின் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். அரசியல் அப்படிப்பட்ட முறியடிக்க முடியாத எல்லா ரெக்கார்டும் நம்ம திமுக தான் செஞ்சிருக்கு என்பதை பெருமையோடு சொல்றேன். இனியும் தொடர்ந்து நாம தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவும் போறோம். நம்ம திட்டங்களை பார்த்து தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒன்றிய அரசை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஓஜி ஒரிஜினல். இந்த ஸ்டாலினோட அப்படிப்பட்ட திட்டங்களை சொல்லட்டா, இங்க ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க. என் சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய சகோதரிகிட்ட கேட்கிறேன், மாதந்தோறும் 15ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை வருதா? திராவிட மாடல் 2ல எவ்வளவு உரிமை தொகை உயர்த்த போறோம்? டபுள் ஆக்க போறோம். 2000 உயர்த்த போறோம். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட அன்றாட செலவுகளுக்கு கூட மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அதை உரிமை தொகையால உடைச்சிருக்கோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீர் மகளிர் எல்லாரும் இன்றைக்கு உரிமையோடு பேசுறாங்க. அடுத்து விடியல் பயணம். பெண்களோட பொருளாதார சுதந்திரத்திற்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதிய புரட்சி திட்டம். அது சம்பாதிக்கிற பணத்துல குறிப்பிட்ட அமௌண்ட் போக்குவரத்துக்கே செலவாகிடுது. வீட்டுக்குள்ளேயே பலர் முடங்கி இருக்கக்கூடிய நிலையை உடைச்சிருக்கிறோம். அடுத்து காலை உணவு திட்டம். சென்னையில் KK நகர் பகுதியில் ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தைகிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்லை சாப்பிடலன்னு சொல்லிச்சு. விசாரிச்சப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறது. அந்த காரணத்தால சில குழந்தைகள் காலையில் சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சது. குழந்தைகளை பசியோடு தவிக்க விடலாமா? அவங்க பசியை போக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். அந்த திட்டத்தை செயல்படுத்துற காரணத்தினால மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தரதும் அதிகமாயிருக்கு. அவங்களுடைய கற்றல் திறனும் அதிகமாயிருக்கு. இப்படிப்பட்ட காலை உணவு திட்டத்தை இனி 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். இது வரைக்கும் 5வது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 8வது வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம் 2.2 ஆட்சியில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.